அண்ணா நான் இன்றைக்கி செம்மையாக ட்ரைனிங் எடுத்தோம்ண்ணா. ஆமாம் கிட்ட ஒரு கேள்வி வேணும். எதுக்கு நம்ம கிராஃபிக்ஸும் அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து இல்லைண்ணா. சரிவா ஒட்டிக்கு நான் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் பண்ணுறேன். நடிச்சு காப்பாட வேண்டாம். செக்கு என்ன அட்டாக் பண்ணுறியா? எங்கே போயிடல தைரியம் வேண்டாம். வெட்டு அடுப்பு நீ என்ன வெட்ட முடியாதுன்னா நீ தான் பின்ன வைக்கிறிய. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ அவன் வெட்டினா பின்னாக இருக்க மாட்டானே. நான் அங்கே இருந்தாடா பின்னாகுவான். நான் ஒரு மோசமான மூவ் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் அவன் என்னை வெட்டல? ஸ்கிப் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ண சொல்லோட கூட பண்ணிட்டேன். பண்ணிப்போம் அது பண்ண வேறு வழி இல்லை. பிஷப்ஸை நான் ஒரு இது பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் அடிமர்கிட்ட சொல்கிறேன். ஒரு ராணியை கூட்டு நான் ஒரு பிஷப்பையும் குயினையும் ஆட்டிய போட்டேன். ஆமாம் எனக்கு ஒரே டவுட்டு. குயின் தாண்ட வில்லனா? ஏன் அப்படி சவுண்டு போட்டான் அவன்? தெரில. விட்டு ஒரு போய் வெளியே போட்டு அப்படியே செக் வச்சுன்னே இருக்கலாம். போட்டுடலாம் அப்படியே போட்டுடலாம். இதுக்கு இப்போ வேறு வழி தெரியல. செக் மேட் வச்சுட்டியான போல் இரு. நான் ஒன்று டிஃபிட் பண்ணேன். என்னடா போன வாட்டி அடி வாங்குறது பட்டலையா? இல்லைண்ணா இந்த வாட்டி நான் செம்மையாக ட்ரைனிங் விட்டுக்கிறேன். என்ன லைட்டாக சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. நல்லா பாரு லூஸு நீயா? ஆமாம் சரி நான் டிஃபீட் பண்ணுறேன். செக் ஏன்டா அவன் போனான்? ஒரு வழி எனக்கு தெரில. கொஞ்சம் சேஃப்டிலாம் வாங்கிட்டு ஏன் ஆர்சி கேன்சல் பண்ணிட்டு கடை எவ்வளோ போகிறான்னு அட்டாக் பண்ண மாட்டேங்குது. 2 பேர் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டு நான் அட்டாக் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்லை ஸ்கொயர் இல்லை பிளாக் பொறுத்துக்கிட்டே இருக்கும். செக் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன இது பண்ணுறத இப்போ ஒரு வழி தெரியல எனக்கு. இல்லை பண்ணார அப்படி பிரடர் நான் விட மாட்டேன்டா. சட்டு ப்ரொடெக்ஷன் தரேன். ஒரு வழி இல்லை. ஏன் பாங்க எல்லாருக்கும் ஃபோக்கஸ் வச்சுக்கிறானே இவன். இதான் சான்ஸ். செக் போய் உங்க ஸ்கேப் வாங்க வரும். குசாரு
என்னண்ணா மாட்டிக்கிட்ட போல இருக்குது. என்ன நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் வச்சுக்கிறேன்டா. ஓகே பார்க்கலாமா? நான் ரெடிடா பார்க்க.